இன்னும் 5 நிமிஷம். வணக்கம் மக்களே. காலையில் பூரிக்கு மாவு பேசினதுன்னு இவ்வளோ மாவு கிடக்குது, குருமா இருக்குது. என்னம்மா அப்படின்னாரு. சலுப்பாக இருக்குது, தூக்கம் வருதுன்னு. கொஞ்சம் வியாபாரத்துக்கு போகல, கொஞ்சம் பழசெல்லாம் பிரிச்சது, மழை நிற்கலை. கொஞ்சம் பழசெல்லாம் இருந்ததுன்னு பிரிச்சுட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்சம் சலுப்பாக இருக்குதுன்னு தூங்குறமான்னாரு. மணி 9:30 ஆயிடுச்சு. குருமா இருக்குது, சூடு பண்ணியிருக்கு. என்ன அதில் 5 நிமிஷம் நேரத்துக்கு பூரி வேண்டாம், சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுக்காரு. சாப்பாடு சாப்பாடு இருக்குது, எனக்கு போதும். காலையில் கரூர் போகணுன்னாரு. அவர் சாயந்தரம் வர வரைக்கும் அப்புறம் நான் இருக்கிறது தான். நான் ஒண்டிக்கு என்ன பண்ணுறதுன்னு. ஒரு 5 இருக்குது, 3 தான் சாப்பிடுவார். 3 தான் சாப்பிடுவார். மார்கழி மாதம் இப்படி மழை பெஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுறது. நமக்கும் கீழே கோடி. அது என்னமோ பூரி அமுத்துறதுக்குன்னு ஒரு இது மாதிரி வாங்குறாங்க, குட்டி குட்டியாக வருமாம்மா. குட்டி குட்டியெல்லாம் வர நான் இதிலே போட்டு தேய்ச்சி விட்டு குட்டி குட்டியாக போட்டு திருப்பிக்குவேன். அதில் கூட அவ்வளோ இதாக வராது. சாப்பிட்றதுக்கு அவங்க சாப்பிட்றவங்களுக்கு ஆசையாக இருக்குது. இடியாப்ப பிள்ளையர் தான் வாங்கிட்டு வரணும். அடுத்த வாரத்துக்கு முடிவு எடுக்க போகணுன்னார் சமயபுரம். அங்கே பார்த்து வாங்கிட்டு வரலாம். இடியாப்ப பிள்ளையர் வகைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மணி 10 ஆயிடுச்சுன்னா சாப்பிட மாட்டார், படுத்துருவார். காலையில் அவர் எப்படி நேரமாக எழுந்திருப்பார். பாய் மக்களே.